لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم تنزيل العلي والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை விடுத்து தங்களது மனோச்சைகளை தெய்வங்களாக கடவுளாக ஆக்கி கொண்டு வணங்கக்கூடிய கோடான கோடி மக்களின் மத்தியில் படைத்த ரப்பு யார் என்று அறியக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் தந்து அவனை வணங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நியமத்து, அல்லாஹ்வுடைய நியமத்தில் இதுதான் மிக பெருசு. நமக்கெல்லாம் அருள் இருக்கின்றான். அப்பேற்பட்ட அல்லாஹ்வினுடைய அருளுக்குரியவர்களாக நாம் இருக்கின்றோம். இதுதான் நமது இறுதி முடிவு என்று நாம் நினைத்து உறங்கிவிடக்கூடாது. வாழ்க்கையில் இங்கே தான் நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஒன்று கிடச்சிருச்சுன்னா இது நமக்கு உறுதியாக நம்மகிட்ட தான் இருக்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இதை நாம் ஒரு சில செய்திகள் மூலம் உறுதிப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். முஸ்னத் அஹ்மத் மற்றும் பைக்கஹி போன்ற மிக பிரபலமான ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், புஸ்ர் பின் அர்த்வாத் குரைஷி ரலியல்லாஹு என்று அறியப்படுகின்ற ஒரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் அடிக்கடி இவ்வாறு பிரார்த்திப்பார்கள் என்று கூறிவிட்டு, இறைவா, எல்லா காரியங்களிலும் எங்களுடைய இறுதி முடிவை அழகாக ஆக்குவாயாக. ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை. எல்லா காரியங்களிலும் எங்களுடைய இறுதி முடிவை அழகானதாக ஆக்குவாயாக, இம்மையின் இழிவிலிருந்தும் மறுமையின் தண்டனையிலிருந்தும் எங்களை காப்பாயாக என்று பிரார்த்தித்து வந்தார்கள். ரொம்ப ஒரு கவனம் ரொம்ப கொடுக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்னும் நான் இன்றைக்கி தான் இந்த ஹதீஸை பார்க்குறேன். நான் வேறு ஒரு விஷயமாக தேடிக்கிட்டு போகிறப்ப இந்த ஹதீஸ் கண்டப்பட்டது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போ இதன் எந்த இடத்துல இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்று வெள்ளிக்கிழமையான இந்த சிறப்புக்குரிய ஒரு நாளில் ஓதப்படக்கூடிய சூரத்துல் கௌஃப் சம்பந்தமான பாடங்களில் இந்த ஹதீஸை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் என்பதை தான் நம்ம இப்போ இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அப்போ ஒரு விஷயத்தை விளங்கிக்கிடுங்க. நான் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடச்சிருக்கு. இது நம்மகிட்ட நிரந்தரமாக தங்கி இருக்குமா என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய நிலையை எப்படி எடுப்பான்னு சொன்னால், அவனுடைய இறுதி நிலை எதுவோ அதையே அவனுடைய தீர்ப்புக்குரியதாக எடுப்பான். நான் காலகாலமெல்லாம் எல்லாரும் உதவி செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் 2 நாள் மார்க்கத்தை விட்டு வெளியில் போயிட்டோம்னா நான் யாராத்தான் மரணிப்பேன்? காஃபிராத்தான் மரணிப்பேன். அல்லாஹா பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் நான் இணை வைத்து ஒரே ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு நாளில் ஒரே ஒரு நேரத்தில் நான் செய்த தவறு இறுதியாக அமையுமே ஆனால், அதற்கு முன்னால் நான் சிறந்த இறையச்சமுடையவனாக இருந்தாலும் நான் மரணத்தை தழுவும் பொழுது அல்லாஹ்வை நிராகரித்தவனாகத்தான் மரணிப்பேன். அதே போல் நான் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு விரோதமான செயல்களை செய்து
நான் மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வாயானால், அழைத்துக் கொள்வாயானால் நான் ஒரு முஸ்லீமாக மூமினாகத்தான் மரணிப்பேன். ஆகவே இறுதி முடிவே இறுதியானது. நம்ம போட்டியெல்லாம் சொல்லுவாங்க, நடுவரின் தீர்ப்பை இறுதியானதுமாகல. அது போட்டிக்கு, வாழ்க்கைக்கு நம்மளுடைய இறுதி நிலை தான் இறுதியானது என்று அல்லாவும் அல்லாவின் தூதரும் சொல்வதாக ஏகோபித்த கருத்தாக பெரிய பெரிய மார்க்கறிஞர்களும் அவர்களுக்கெல்லாம் உஸ்தாதான சஹாபாக்களும் அவர்களுக்கும் உஸ்தாதான அல்லாவின் தூதரும் கூறுகின்றார்கள். இதை தாண்டி பெரிய கருத்தெல்லாம் நம்ம கொண்டு தேவையில்லை. இப்போ ஏன் இந்த கருத்தை நம்ம இந்த இடத்துல இந்த ஹதீஸை நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கௌஃபில் அழகான முறையில் ஒரு செய்தி நமக்கு சொல்கிறான். அதை ரத்தின சுருக்கமான பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் ஒரு நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உயர்ந்த குடியைச் சேர்ந்தவர்கள். அவருடைய தந்தைகள் எல்லாம் யார் என்று சொன்னால், அந்த நாட்டினுடைய மன்னனுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கக்கூடியவங்க, சாதாரணமான ஆட்கள் இல்லை. அப்போ இவங்க எப்படி ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மன்னன் சொன்னால் அல்லாஹ்வை வணங்காமல் அல்லாத தெய்வங்கள் வணங்குமாறு அவனுடைய அரசு கட்டளையாக என்ன செய்கிறான், பிரகடனப்படுத்துகிறான். அதை இவனுடைய இந்த இளைஞருடைய தந்தைமார்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞர்கள் எல்லாம் அவருக்குள்ளே பேசுகிறாங்க, இதற்கு மேலே நாம் இந்த அநியாயத்திற்கு உடன் போக முடியாது. நாம் என்ன செய்வோம், நேரில் போய் அந்த மக்கள்கிட்ட சொல்லிடுவோம், மன்னரிடம் நேரடியாக சொல்லிவிடுவோம். அல்லாஹ்வை விடுத்து வணக்கத்துக்குரியவர் யாருமே இல்லை என்பதை சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து அமைச்சரவையிலே அவர்கள் போய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை இறைவன். எப்படி அழகாக சொல்கிறாங்க பாருங்க. தெளிவாக எந்த விதமான கூட்டல் குறைச்சல் நம்மளாம் என்ன செய்வோம் தெரியுமா, பெரிய ஆட்கள்கிட்ட போய் செய்தியை சொல்லும் பொழுது ரொம்ப குழஞ்சி மனசு நோகாமல் பூச்செண்டை எடுத்து பன்னீரில் முக்கி அவருக்கு அப்படி சந்தோஷப்படுத்தி காரியம் சொல்லுவோம். இதெல்லாம் முனாஃபிக்தனம், காயப்படுத்தக்கூடாது. ஆனால் செய்தியை சரியாக சொல்லணும். அந்த அச்சவர்கள் எழுதாங்க, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லு கேட்டுக்கிடுங்க. அல்லாஹ் சொல்லுதான், அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவங்க சொன்னதை வேறு யார் பதிவு செய்ய, அல்லாஹ் பதிவு செய்தான். ரபத்னா அலா குலூபியும் இது காமோ காலு ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல் அருளி லன் நதுவு மின் தூனில்லாஹி இலாஹன் லகது குல்னா இதன் ஷததா. ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்க. அவர்கள் அந்த அமைச்சர்களில் போய் நிற்கிறாங்க, எழுத சொல்கிறாங்க, யார் வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதியாக இருக்கின்றானோ அவனே எங்களுக்கும் அதிபதியாவான். அவனை விடுத்து நாங்கள் வேறு எந்த கடவுள்களையும் வணங்க மாட்டோம், அழைக்க மாட்டோம். அவ்வாறு அழைத்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு முறையற்ற செயலை செய்தவர்களாக மாறிவிடுவோம் என்று அவர் கூறினார்கள். அவர் கூறும் பொழுது அல்லாஹ் சொல்லுதான், அவங்க பயப்படாமல் இருப்பதற்காக அவருடைய உள்ளங்களை நாம் தான் திடப்படுத்தினோங்க. அவன் பெரிய ஆள்கிட்ட ஒரு செய்தி சொல்லும் பயம் வரும் என்பது உண்மை. ஆனால் சத்தியத்தில் இருந்தால் அல்லாஹ் உதவி செய்வார் என்பது தான் அதை விட பேருண்மை. இப்போ நாம் சத்தியத்தில் இல்லாமல் அறகுறையாக போய் ஒரு செய்தி சொல்லும்போது பயந்துருவோம். அப்போ பயமே இல்லாமல் இருக்கன்னா அல்லாஹ்வோட உதவி வேணும். அல்லாஹ் சொல்லுதான், நாம் தான் அந்த இளைஞர்களுடைய இதயத்தை திடப்படுத்தினோம், அவருடைய நிற்கக்கூடிய கால்களை வலுப்படுத்தினோம். அவங்க தைரியமாக சொன்னாங்க, யார் வானத்துக்கும் பூமிக்கு ரப்போ அதிபதியோ அவன்தான் எங்களுக்கு அதிபதி, அவனை விடுத்து வேறு தெய்வங்களை வணங்க மாட்டோம். ஏன் அரசாங்கத்தில் கட்டளை எடுத்தாங்க, யார் யாரும் வணங்கணும் என்று லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி காலத்தில் இருக்கோம் இதே மாதிரி நேரத்தில் அவங்க இருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, இவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து. அங்கேயே ஒரு நெருக்கமான ஒரு மனிதர் சொல்கிறாரு, உங்களுக்கு இவர்களால் மன்னரால் ஆபத்து ஏற்படலாம்னு. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை ஞானத்தின் முன் வழங்கியிருந்தால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று. அதனால் முதல் நாளே பேசினாங்க, இந்த ஊருக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மலை கோயிலுக்கு சென்று நாம் என்ன செய்ய வேண்டும், ஒளிந்து கொள்ள வேண்டும், உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக முதல் நாளே திட்டமிட்டதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிறான், சொல்லி காட்டுறான். இப்போ நாம் பெரும்பாலும் இதெல்லாம் ஓதிக்கிட்டே இருப்போம். வெள்ளிக்கிழமை பொருள் பார்க்க மாட்டோம், அதை பற்றி சிந்திக்க மாட்டோம், ஆய்வு செய்ய மாட்டோம். அப்போ இப்படி திட்டம் போட்ட உடனே அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஊரை விட்டு துரத்தப்படும் பொழுது ஊரை விட்டு ஓடுதாங்க. ஊரை விட்டு ஓடி அந்த குகையை பயிர் செய்கிறாங்க, அடையுதாங்க. அந்த குகையை அடைஞ்ச உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்த குகையை பற்றி ஒரு செய்தி சொல்லுதான், அழகாக சொல்கிறான். இது அவள் ஃபித்தியத்து இல்லல் கௌஃபி, அந்த இளைஞர்கள் அந்த குகையை அடைந்த பொழுது கூறினார்கள். அந்த குகை வாசலுக்குள்ளே போய் உள்ள எல்லாரும் என்டரான உடனே சொல்லக்கூடிய முதல் வார்த்தை காலு, அவர் கூறினார்கள்,
ரப்பனா ஆத்தினா மில்லத்துன் ஹையிலினா மின் அம்ரினா ரஷதா. அழகான ஒரு துவா. என்ன சொல்கிறாங்க? இறைவா, உன்னுடைய தனிப்பட்ட அருளை கொண்டு எங்களை காத்தருள்வாயாக. எங்கள் செயல்கள், நாங்கள் எதற்காக இந்த நிலைக்கு நாங்கள் ஆளை தள்ளப்பட்டோமோ அதற்கான பலனை எங்களுக்கு தந்துரு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளாம் எப்படி தெரியுமா, நல்ல காரியத்தை நல்ல நியத்தோடு தொடங்குவோம், முடியும் போது அதற்கு தகுதி இல்லாதவர்களாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். ஆனால் அந்த அழகாக சொல்கிறாங்க பாருங்க, எதற்காக நாங்கள் அந்த ஊரை விட்டு ஓடி வந்தோமோ, எந்த காரியத்துக்காக ஓடி வந்தோமோ அதனுடைய பலனை எங்களுக்கு முழுமையாக்கித்தான் உன்னிடம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். என்னை பாதுகாத்து உயிரம் கேட்கல, உன்னுடைய அருளை கொண்டு என்னை பாதுகாத்துள்ள வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பாதுகாப்பது என்பது வேறு, அருளை கொண்டு பாதுகாப்பது என்பது வேறு. அல்லாஹ் உடனே அந்த துவா உடனே ஏற்றுக்கொண்டு செஞ்சால் அல்லாஹ் சொல்லுதான், அவர்களே அந்த குகையில் குறிப்பிட்ட எண்ணப்பட்ட நாட்களில் நாம் அவருடைய செவி புலன்களை அடைத்து உறங்குமாறு செய்து விட்டோம். அல்லாஹ் ரப்பலான்னு சொல்கிறான். அவருடைய செவி புலன்களை ஏன் அடைக்கணும்? இப்போ நமக்கே தெரியும், நம்மளே பார்த்துக்கிடுங்க, எப்படி இருப்போம். ஒரு இறைச்சலான இடத்துல படுத்தா நிம்மதியாக உறங்க முடியுமா? உறங்க முடியாது. ஆனால் அவங்களோட என்ன செய்கிறான்ல, பல 100 வருஷம் உறங்க வைக்கணுங்கிறதுனால அழகான முறையில் என்ன செய்கிறான், அவர்களை உறங்க வைக்கணும்னு சொல்லிட்டு பல ரப்புனா அலா ஆதானியும் ஃபில் கௌஃபி சினின் அததா, எண்ணப்பட்ட சில ஆண்டுகள் வரைக்கும் அவர்களை நாம் என்ன செய்தோம், உறங்க வைத்தோம். அவருடைய காதுகளை நான் அடைத்து விட்டோம். வெளியில் உள்ள எந்த சத்தம் கேட்க அதாவது என்ன அர்த்தம், நம்ம பாசையில் சொல்ல போனால் நிம்மதியாக தூங்கினான், ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் நிம்மதியாக தூங்கினான். தூங்கிட்டு திடீர்னு எல்லாம் எழுப்பி விட்டுதான். எழுப்பினோடனே அதில் ஒருத்தருக்கு கேட்குறாங்க, நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருப்போம் அப்படின்னு. அதில் ஒருத்தர் சார், என்ன நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்போம், இன்றைக்கி தானே வந்தோம், இன்றைக்கி தானே வந்திருக்கோம், கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்போம், இந்த நாளின் ஒரு பகுதியெலாம் தூங்கியிருக்கோங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, வந்தோம் தூங்கிட்டோம் இப்போ எழுந்திருக்கோம், இன்றைக்கி நம்ம மாறலை, நம்ம வந்த நாளில் தான் இருக்கோம். நாங்கள் அல்லாஹ் என்ன பண்ணு நாம் சொன்ன உடனே இனி எவ்வளோ நாள் தூங்கினாலும் தெரியறதுக்க வேண்டி அவங்களுக்கு ஒரு அபரிதமான ஒரு பசியை ஏற்படுத்தலாம். பசியை ஏற்படுத்தினோன்னு சொல்கிறாங்கன்னா, வெளியில் போய் ஏதாவது வாங்கிட்டு வருவோம், வெளியில் போய் தான் வாங்கிட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்க காசுகளை எடுத்துக்கிட்டு அதில் ஒருவரை கடைக்கு அனுப்புகிறாங்க. கடையில் அவர் தின்பண்டங்களை வாங்க வெளியில் போகும்போதே பார்க்குறாரு, ஊர் போன மாதிரி இல்லை. இப்போ நம்மளை கிழக்க போய்ட்டு மேற்கொடுக்குள்ள வழியை தோண்டி போட்டு தானே சுற்றி போக்குங்கன்னா, அது மாதிரி ஊர் அப்படியே இருக்காது. உடனே பார்க்குற அதிசயத்திலே போய் அந்த கடையில் உணவு பண்ணுறதுக்கு காசை கொடுத்தா அந்த ஆள் ஏற இறங்க பார்க்குறான். நீ யார், எங்கேருந்து வர, இந்த காசு நடைமுறையிலே இல்லையப்போ. இப்போ யாராவது ஓட்ட உள்ள காசு யாராவது பார்த்துருக்கலாம் உள்ளது, ஒரு சில பேர் இருக்கிறாங்க, 2-3 பேர் பார்த்துருக்கலாம். காலானாம்பாங்க, நடுமத்தில் ஓட்டம் இருக்கும். இப்போ நம்ம வரவு செலவே ஓட்ட, அப்போ காசு மட்டும்தான் ஓட்ட, தெரியுதா? அப்படி ஒரு காசை கொண்டு இப்போ தந்தா சிரிப்போம், என்ன பைத்தியார போயில இருக்க, நாங்கள் 2000 ரூபாய் செல்லா நேரம் வச்சு நடுரோட்டிலேருந்து பிச்சைக்காரங்க தெரிஞ்ச காலம் இது, நீ ஓட்டத்துட்டு கொண்டு வரேன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட அளவுக்கு 2000 வரைக்கும் போயிட்டு 1000 போயிட்டு 1000க்கு இறங்கி நிற்கிறோம். காலம் மாறிக்கிட்டே இருக்குது. அவன் இந்த கடைக்காரர் சொன்னோன்னு என்ன செய்கிறாரு, கடைக்காரர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ உள்ள காசு இல்லை, இது ரொம்ப காலத்துக்கு முன்னால் உள்ள காசு சொன்னோடனே பதறி போய் மீண்டும் கோவிலுக்குள்ளே வந்துடுறார், ஓடி வந்துடுறார், மீண்டும் கோவிலுக்குள்ளே ஓடி வந்துடுறார். அப்போது அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இதை பற்றி மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, அவர் 300 வருஷம் உறங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அல்லாஹ் சொல்லுதான் 300க்கும் அதிகமாக 9 வருடங்கள் அவர்கள் உறங்கினார்கள் என்பதை அல்லாஹ்வே அறிந்தவன் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லி காட்டுதான். நம்ம மக்கள்லாம் சொல்கிறாங்க, இவரெல்லாம் எவ்வளோ காலம் உறங்கியிருப்பாங்கன்னு சொல்லி அதுக்கு பின்னால் உள்ள மக்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் சரியானதில்லை. உறங்கிய காலத்தை யார் உறங்க வைத்தானோ அவனுக்கு தான் தெரியும். அவர்கள் 309 ஆண்டுகள் உறங்கினார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல நாம் ஒரே ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்னென்னா, அந்த இளைஞர்கள் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், சொகுசு வாழ்க்கை வளர்ந்துருக்கலாம். இன்றைக்கி நமக்கு ஒரு கவுன்சிலரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சாலும் என்ன செய்வோம், பெரிய லெவலில் காலர் எத்தனை ட்ரிப் மடக்கி விட்டாலும் நட்டமாக நிற்கும், கவுன்சிலர் பழக்கமாக இருந்தால். ஆனால் அவங்க யார், அமைச்சரோட மக்கள். அந்த அமைச்சரோட மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதை பார்க்குறான். இந்த செய்தியை நம்ம சொல்லி காட்டுதான். அவங்க நினைத்திருந்தால் என்ன செய்யலாம், நிச்சயமாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். என்னமா அமைச்சர் மக்களுக்கு ஏதாவது வருமா, வரலை. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ்தான் ரப்பு என்ற சத்தியத்தை அறிவித்து அதை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்தில் என்ன முடிவு போகிறாங்க, நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சத்தியத்தை மறைக்கக்கூடாதுன்னு வராங்க. இதுதான் நம்மளுடைய இன்றைக்கி ஜும்மானுடைய நம்மளுடைய சப்ஜெக்ட். நீ நம்மளுடைய நிலைமை இவங்களை தான் ஒத்து பார்க்கணும். நம்ம என்ன செய்கிறோம், சின்ன சின்ன வசதிகளுக்காக தொழுகையே விடக்கூடிய மக்கள், நம்மளை 5 பக்து தொழுகிறவங்களே தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பிஸி தொழுகை விட்டுதாங்க.
கொஞ்சம் பிஸின்ட்டு ஒரு வகுத்து தொழுகை விட்டுட்டு நான் எம்மட்ட அப்புறம் ஃபோன் பண்ணி சந்தேகம் கேட்பாங்க. நான் வந்து இன்றைக்கி அசர் தொழலை, மகரிப்பும் தாண்டிடுச்சு, நான் அப்போ என்ன செய்யணுமா? இப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்குது சமுதாயம். அது நான் சொல்கிறது தொழுகையாளியில் பற்றி பேசுகிறேன், தொழுகை இல்லாதவங்க நிலைமை வேறு. அப்போ நமக்கு ஒரு தொழுகையை கூட என்ன செய்ய முடியலை, மெயின்டைன் முடியல. நம்மளோட கொஞ்சம் பெரிய ஆட்கள் யார் வந்துட்டாங்கன்னா அவங்க தொழுதா தொழுவோம், அவங்க தொழலாம் தொழ மாட்டோம். அவங்க எதையாவது கும்பிட்டாங்கன்னா தூரத்தில் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதுதான் நம்மளுடைய கேவலமான இழிநிலை. இன்றைக்கி நான் ஒரு சில சம்பவங்களை வச்சுக்கிட்டு தான் பின்னால் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இது பொதுவாக சொல்லப்படக்கூடிய விஷயம் இல்லை, சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த வசதியான வாழ்க்கையை உதறிவிட்டு அல்லாஹ்வுடைய அந்த அருளை பெறுவதற்காக ஓடினார்கள். அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டான். அப்போ இந்த கதையை, இந்த வரலாறை சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்ய தெரியுமா, இந்த பூமியை பற்றி சொல்லலாம். இன்னா ஜால்நாமா அலல் அருளி ஜீனத்தல்லஹாலி நபுல்வகும் ஐயுகும் அக்ஸோன் அமலா. இந்த பூமியை நான் வந்து ஒரு அலங்காரமிக்க பூமியாக மாற்றிருக்கிறேன், எதை பார்த்தாலும் ரசிக்கும். ஏன் தெரியுமா, உங்களுடைய அமல்களில் யார் சிறந்தவர்கள் என்பது சோதிப்பதற்காக. நம்மளை மயக்கக்கூடிய தான் இந்த உலகத்தை அல்லாஹ் அமைச்சிருக்கிறான், மாட்டுக்கிறது இல்லை. அல்லாஹ் ஏன் அமைச்சிருக்கிறான்னு சொல்லி காட்டுறான். அப்போ தான் நாம் உறுதியாக இருந்தால் அதில் மயக்க மாட்டோம், உறுதி இல்லைன்னா நம்ம மயங்கிடுவோம். அப்போ நம்மளை மயக்கும் விதமாக இந்த உலக வாழ்க்கையை அலங்காரமாக்கிடும் சொல்லிட்டு அந்த அலங்காரத்தில் என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு சொல்லுதான். அடுத்து இன்னாவல் ஜாயிலு நம்ம அலைகா சைதன் ஜுருசா, நான் அதை ஒரு நேரம் வரும் பொழுது ஒன்றுமே இல்லாமல், எதையெல்லாம் உயரமாக பார்த்து ரசிச்சிகளோ அதுவும் இருக்காது, எதையெல்லாம் நீங்கள் பள்ளமாக பார்த்து மிரண்டிகளோ அதுவும் இருக்காது, ஒன்றுமே இல்லாமல் புற்போண்டு இல்லாமல் எல்லாவற்றையும் அழைத்து தரைமட்டமாக்கி விடுவேன், அதை சமவெளி ஆக்கிடுவேன். இது ஒன்றுமே கிடையாது என்னுடைய படைப்பில் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இப்போ என்ன அர்த்தம், அல்லாஹ்வின் பார்வையில் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்து ஏமாந்தோம்னா நாமும் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடுவோம். மறுமையில் நிற்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் வாங்கிட்டேன் ரப்பே என்னை மன்னிச்சுன்னு சொன்னால் அங்கே மன்னிக்கப்பட மாட்டாது. அதுக்கு தான் அல்லாஹ் முன்னாடியே சொல்கிறான். இவங்கெல்லாம் பாரு, என்ன நம்பின இளைஞர்களை பாரு, அவங்களோட சரித்திரத்தை பாரு, அவங்கள எப்படி காப்பாற்றுறேன் பாரு. அந்த மன்னன் என்ன சொன்னான் அதை நீ கவனி, இந்த வரலாறை படி. அல்லாஹ் ஏன் வரலாறுகளை நிறைய வரலாறு சொல்லுதான். அல்லாஹ் வந்து வரலாறுகளை என்ன சொல்லுவாங்கன்னா 3 வகையை சொல்லுவான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மந்தப்பட்ட வரலாறு 1, அதுக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் ரசூல்மார்களோட வரலாறு 2, இன்னொன்று அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாத நல்லடியார்களின் வரலாறு. எல்லாமே அல்லாஹ் குர்ஆனில் வச்சிருக்கிறான். இந்த இளைஞர்கள் யார், நபி கிடையாது, ரசூலும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் அவங்க பேரில், அவங்க தங்கியிருந்த குகை பேரில் என்ன செய்கிறான், ஒரு அத்தியாயத்தை இறக்கி அவங்கள கொண்டு தான் என்ன செய்கிறான். முதல்ல 10-25 வசனத்துக்கு 30 வசனத்துக்கு அவர்களை பற்றி சொல்லிட்டு தான் மீதமுள்ள 80 வசனத்தில் மற்ற விஷயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நாம் ஒரு விஷயத்தை வரலாறு படிக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு பரிச்சயம் வைக்க போகிறான், கொஸ்டின் பேப்பர் வருமா, எங்கே எழுத போகிறோமா, இல்லை. அப்போ அல்லாஹ் வரலாறு சொல்லக்கூடிய நுணுக்கம் அந்த என்னது இப்போன்னா, இதன் மூலம் என் அடியான் படிப்பினை பெற வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், தன்னை அவன் சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்தால் என்ன கிடைக்கும், இந்த உலக வாழ்க்கையில் மயங்கிட்டால் என்ன கிடைக்கும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாறுகளை பதிவு செய்கிறான். அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அழகான ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை. நம்மளாம் எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், சுகமான வாழ்க்கை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் சுகமான வாழ்க்கையை விட்டு ஓடினார்கள். இதுதான் ஈமானுடைய தாக்கம். அவர்கள் ஏற்கனவே சுகமான குடும்பத்தில் பிறந்தார்கள், பெரிய குடிமக்கள், அவங்க பெரிய அமைச்சரவையில் அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் வழங்கப்பட்டது, மன்னருக்கு நெருக்கமானவர்கள் இளைஞர்களாக இருந்தாங்க. ஆனால் அவற்றையெல்லாம் துச்சமாக கருதி அல்லாஹ்வுக்கு இணையாக இந்த பூமியில் ஒன்று ஆக்கும் சூழ்நிலை வந்தால் அதைவிட இந்த வாழ்க்கையை நாங்கள் வேண்டாம் என்று சொல்வதுதான் எங்களுக்கு பாதுகாப்பானது என்ற முடிவுக்கு வந்தார்கள். இதுதான் ஈமான். இன்னும் சொல்ல போச்சுன்னா ஃபிரௌனோட மனைவி, அவங்க சாதாரண இளவரசியோ சிற்றரசு மன்னனோ இல்லை. அன்னைக்கு நிலைமைக்கு உலகத்துக்கு போகிற ஒரே மன்னன் தான் யார், ஃபிரௌன் தான் மன்னன். அவ்வளோ பெரிய மன்னன் அவன். உலகத்தில் பிரம்மாண்டமான இராணுவத்தை வச்சுருந்த ஒருத்தன் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுதான். ஃபிரௌனை சொல்லும் ஃபிரௌன் ஜுனூதுமா, அவனுடைய ஃபிரௌனும் அவனுடைய படையும் என்று தான் எல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ பிரம்மாண்டமான படை பட்டாளத்தோட மிக பிரம்மாண்டமான பேரரசனாக வாழ்ந்தவன் தான் ஃபிரௌன். அவருடைய மனைவி அவங்க யாரப்போ, பேரரசி, மகாராணி. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் பற்றி சொன்ன உடனே
திரைமறைவிலிருந்து கேட்குறாங்க. மூசா சொல்லுவது சரிதானே, அதனால் இதுதான் நம்ம ஏற்றுக்கிடணும். நம்மளுடைய கடவுள் யாரும் கிடையாது, கடவுள் கிடையாது. அவன் வணங்குறானே அந்த உருவங்களும் கடவுள் கிடையாது, அல்லாஹ் தான் இறைவன் என்று உறுதியாக இருந்தார்கள். கடுமையான ஒரு காலகட்டத்தில் ஃபிரௌன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு செய்யக்கூடிய அந்த அமளிதி மொழியான நேரத்தில் தன்னுடைய மனைவி சொல்றாங்க, நானும் மூசாவுடைய ஹாரூனுடைய அல்லாஹ்வை என்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டேன். இதை சொன்னால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சு சொல்கிறாங்க. இதுதான் முக்கியங்க. நம்ம திடீர் ஐயோ சொல்லிட்டோம் என்ன நடக்கும், என்ன நடக்கும்னு தெரிஞ்சு சொல்கிறாங்க. ஏனென்றால் கொல்லுவதிலேயே மிக கொடூரமாக ரசித்து கொள்ளக்கூடியவன் தான் ஃபிரௌன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஃபிரௌனை போல் அதற்கு முன்னாலும் ஒரு கொடுங்கோலன் படைக்கப்பட்டதல்ல, அதற்கு பின்னாலும் படைக்கப் போவதில்லை. இப்போ எவ்வளோ பெரிய கொடுங்காலன் வந்தாச்சு, ஃபிரௌனுக்கு ஈக்குவலாக கிடையாது. ஏன் தெரியுமா, அவன் கொல்லும் விதமே வேறு, அவன் கொல்லும் விதமே வேறு. மனைவி என்ன செஞ்சான், கொல்வதற்கு உடனடியாக கட்டளைட்டான். இதுதான் அவன் முடிவான்னு இருக்கும்போது, இதுதான் என் முடிவு, இதனுடைய விளைவை உனக்கு தெரியுமா, என்ன நடக்கும் என்று கேட்குறான். நிச்சயமாக தெரிந்து தான் சொல்லுகின்றேன், மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பு தான் எனக்கும் ரப்பு, அறிந்து கொள், அவன் தான் உனக்கும் ரப்புனாங்க. தெரிஞ்சு போச்சு, இவன் நம்மளை கொல்ல போகிறான்னு. சாவதே சாவதான், அவனுக்கும் தாவா பொண்ணு புருஷனுக்கு சொன்னாங்க, அவன் தான்டா உனக்கும் ரப்பு, உனக்கும் தான் ரப்பு, எனக்கும் அவன் தான் ரப்பு, தெரிஞ்சுக்கினாங்க. உடனே கோபத்தில் என்ன பண்ணுறான், அவங்களை கொல்லுவதற்கு திட்டமிட்டு தான் எப்படி சொன்னால், ஒரு மலை அடிவாரத்துக்கு மனைவியை அழைத்து போய் விலங்குகளால் கட்டி மலையிலிருந்து மிகப்பெரிய பாறையை உருட்டி மேலே உழைச்சிடான். அவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக கொல்லுவான். தண்டனை அறிவிச்சுட்டான், இப்படி தான் கொல்லணும்னு கொண்டு கட்டி போட்டாங்க. அந்த இடத்துல தான் ஃபிரௌனோட மனைவி அவங்க ஆசியா எல்லாம் அன்கான்னு சொல்லி ஆசியா நாகின்னு சொல்லுவாங்க, ஆசியான்னு பார்க்க. ஒரு சில ஹதீஸ்கள் மூலமாக பேர் இருக்குது, குரானில் இல்லை அந்த பேர், விரிவாக அந்த பேர் தான் சொல்கிறாங்க. அவங்க ஒரு துவா கேட்குறாங்க, என்ன தெரியுமா, அந்த துவாவை நல்லா கவனிங்க, நான் சாக போகிறேன், என்ன கொல்ல போகிறான், அல்லாட்ட பேசுகிறாங்க, யார் அப்போ அவன் கொல்லக்கூடாது, என்ன நீ என் உயிரெடுத்து, அவனுடைய தண்டனை என்னை வந்து அடையும் முன்னால் நீ எனக்கு மரணத்தை விதிடாங்க. எப்பேற்பட்ட ஒரு கட்டம், எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடி கேட்டுட்டு அதோட சொன்னாங்க, உனக்கு தெரிய ரப்பே, எனக்கு நாங்கள் வசதியாக எல்லாம் இதெல்லாம் எனக்கு துச்சம், உனக்கு இணை வைத்து தான் இதை அனுபவிக்க வேண்டும் என்றால் எனக்கு இது அவசியம் இல்லை, இதற்கு பகரமாக உனது சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுதான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவன் பேசுனதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடமாக நடத்துகிறாங்க. ஈமானுடைய உச்சக்கட்டம் இதுதான். அவங்க சொல்கிறாங்க, அந்த இடத்திலேயே பாறையை அவர்கள் உருட்டு மெத்தனிக்கும் பொழுது கீழே இறந்துருந்தாங்க. இப்போ வந்து மையத்து மேலே பாறை உள்ளது என்ன பிரயோஜனம், அவனுடைய தண்டனை நிறைவேறலை, இவங்களுக்கு துவா தான் நிறைவேறுச்சு. அவர்கள் அல்லாஹ் அவர்களை கைப்பற்றி உடனடியாக அந்தஸ்தை கொடுத்து இன்னும் ஒரு அந்தஸ்தை கொடுக்குற. என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் மூமின்களுக்கு, நல்ல மூமின்களுக்கு சிறந்த முன் உதாரணமாக 2 பேரை தான் சொல்கிறான். 2 பெண்களை, ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை, இன்னொன்று ஃபிரௌனுடைய மனைவியை சொல்கிறான். ரப்புல் ஆலமீன் அந்தஸ்தில் வசத்துட்டான் பாருங்க. எடுக்கக்கூடிய முடிவு, அந்த இறுதி முடிவு. ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க துவா, அதை அப்படி இதை அப்ளை பண்ணி பாருங்க. கேட்கக்கூடிய அந்த துவா எவ்வளோ அழகான, இறுதி முடிவு அழகானதாக இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறேன்னு தெரிஞ்சிருச்சாங்க. அவன் கொண்டு நான் சாகக்கூடாது, இப்போ நீயே உயிரிடுனாங்க, எல்லாம் எடுத்துட்டான். அந்த இளைஞர்கள் அந்த கடுமையான நேரத்தில் புகையில் வந்து அடைஞ்சிட்டு இன்னும் காத்துருவரப்போ நாங்கள் நிம்மதியாக உறங்க வச்சான். இன்னும் சொல்ல போனால் ஃபிரௌனுடைய சரித்திரத்தில் இன்னும் ஒன்று இருக்குது, முக்கியமான செய்தி என்ன, சூனியக்காரர்களை அழைத்து இதை புதியதாக சூனியம் கற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார் இந்த மூசா, இவரோடு மோதி நீங்கள் அவருடைய சூனியத்தை முறியடிங்கள் என்று சொன்னார். உடனே சூனியக்காரர்கள் எல்லாம் பெரிய ஸ்டேடியத்தில் கூடுறாங்க. அதில் ஒரு சில இடங்களில் பல ஆயிரக்கணக்கான சூனியக்காரர்கள். எப்படி ஃபிரௌன் சட்டம் போட்டாம்னா, இந்த நாட்டுக்குள்ளே எந்த சூனியக்காரன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, எல்லாரும் ஸ்டேடியத்துக்கு வந்துடணும்னா அவ்வளோ பேர் வந்துட்டான். அவ்வளோ சூனியக்காரங்க ஏன் இருந்தாங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் அதிகமான ஒரு பிழைப்பே என்னது தான், சூனியம் செய்வது தான். சூனியம் மிகுந்திருந்த காலம். சூனியக்காரர்கள்லாம் கூறுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, என்னடா நம்ம வெறும் கையில் கம்பு வச்சுருக்கோம், அவ்வளோ பெருங்கொண்டு பல ஆயிரக்கணக்கான வந்துட்டான், நம்ம நிலைமை நான் பயந்தாங்க. அவங்க கிடுகிடுன்னு ஆடுறாங்க. எல்லாம் அந்த நேரத்தை உறுதிப்படுத்து தான் அமைதியாடு, நான் உங்கள் கூட இருக்கேன், நீ பயப்படக்கூடாது அப்படி சொன்னாங்க. உடனே அவன் எக்காலமாக கேட்டானுவா, மூசாவே நீர் ஆரம்பிக்கிறீரா நாங்கள் ஆரம்பிக்கிட்டோமான்னு கேட்டாங்க. இவங்க பயம், இவங்க தொழிலே தெரியாத சூனியக்காரர் இல்லையே, அவன் தான் சூனியக்காரன் சொல்லியிருக்கிறான்.
அவங்க பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க, நீங்களே ஆரம்பிங்கப்பானாங்க. எல்லாரும் கையில் இருக்க கயரை பூரா செஞ்சான், அப்படியே மந்திரம் பண்ணி ஸ்டேடியத்துக்குள்ளே போட்டான். நம்ம ஸ்டேடியத்துக்குள்ளே அப்படியே பாம்பு மாதிரி அங்கங்கே எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. கயறு பாம்பு மாதிரி நெளிஞ்சு ஓடுது. மக்களெல்லாம் கூச்சல் இடுதாங்க, ஆச்சரியப்படுதாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆறுனவர்களுக்கு வெயர்த்து விறுவிறுத்து என்ன நிலைமை ஆக போது தெரியல. அல்லாஹ் சொல்லுதான், மூசாவே இறக்குதான், வகி இறக்குதான், இவங்க கைத்தடி அதில் செய்ய அதுக்கு மேலே போடுங்கன்னு. உடனே பயந்துக்கிட்டே பிஸ்மில்லாஹ் என்று அல்லாஹ் பெயரை சொல்லி கைத்தடி போட்ட உடனே அது மிகப்பெரிய ஒரு நாகமாக, மிகப்பெரிய பாம்பாக மாறி கோபத்தில் எழுந்து நின்று அத்தனை கயிறுகளையும் அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றா விழுங்கி ஸ்டேடியத்தை சுத்தப்படுத்திடுச்சு. ஒரு கயிறு கிடையாது. இதை பார்த்த உடனே சூனியக்காரர்களுக்கு முக்கியமான தலைவர் அவங்கள பேசுகிறாங்க, மூசாக்கு பின்னால் வேற ஆள் இருக்குது, அவர் சூனியக்காரர் இல்லை, நாம் தான் சூனியம் பண்ணோம், இது சூனியம் இல்லை, இது சத்தியம் அப்படி சொல்லிவிட்டு மூசாவுக்கு இதுக்கு என்ன பிரச்சனை வந்துங்கிறத வச்சு பேசுகிறாங்க. எதனால் மூசா கூட நம்மளை மோத சொன்னாங்க? அல்லான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை தான் வணங்கணும்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனால் நாம் இதுதான் சத்தியம் தெரிஞ்சால் நாம் எல்லோரும் என்ன செஞ்சிருவோம், ஈமான் கொண்டுருவோம், முஸ்லீம் ஆயிடுவோம்னு சொல்லி அவ்வளவு சூனியக்காரங்கிறது கலிமா சொல்லி முடிச்சிட்டாங்க. அல்லாஹ் நாடியது தான் நடக்கும். நாம் திட்டமிடலாம், முடிவு அல்லாவின் கையில். பிறகு திட்டமிட்டான், அல்லாஹ் முடித்து வைத்தான். இந்த சம்பவம் தெரிஞ்ச உடனே மூசாவுக்கு கடுமையான கோபம் வந்து என்ன செய்கிறா, ஃபிரௌனுக்கு கடுமையான கோபம் வந்து சூனியக்காரர்களை அழைத்து, நீங்கள் தோத்துட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிருந்தா வசதியான வாழ்க்கை தரேன் அப்படின்னு. அதோடு மட்டும் இல்லாமல் அது கூட பரவாயில்ல, எல்லாரும் மூசாவுடைய ஹாரனுடைய இறைவனை ஏற்றுக்கிட்டீங்களாம, நான் என்ன செய்வேன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு அதுலேருந்து ஒரே ஒரு சூரியக்காரர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர் சொன்னார், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்ப்பா, நீ என்ன செய்வேன்னு தெரியும், தெரிஞ்சு தான் சொன்னோம். ஆனால் நீ தெரிஞ்சுக்க ஒரு விஷயம், நீ என்ன செஞ்சாலும் இந்த உலகத்தெல்லாம் செய்ய முடியும், இந்த உலகம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுன்ட்டாங்க. பெண்ணும் இஸ்லாத்துக்கு வந்து தாவா சென்ட்ரல் 3 மாடு கோர்ஸ் படித்து இவங்க பயங்கரமான டிகிரிலாம் வாங்கின ஆள் இல்லை. ஸ்டேடியத்தில் களிமா சொல்லியிருக்காங்க, அங்கேயே இருக்கிறாங்க. கேட்க, என்னப்பா நான் எதுக்கு அனுப்புன்னு, என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறான். தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒன்றால் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும், என் தண்டனை தெரியுமான்னு கேட்டான், அறிவிச்சிருந்தாங்க. என் தண்டனை என்ன தெரியுமான்னு கேட்டான், அறிவிச்சிருந்தாங்க. எல்லாரையும் மாறுகாய் வெட்டி கொலை செய்ய போகிறேன்னா நிறைவேற்றினாங்க. எல்லா சூனியக்காரர்கள் வரிசையாக நிறுத்தி ஒவ்வொருத்தராக வெட்டினா. ஏன் தெரியுமா, அப்படி வெட்டும்போது அடுத்தவங்க பயந்து கொள்கை விட்டுறட்டும் என்பதற்காக ஒவ்வொருத்தரையாக கொன்னான். ஆனால் கொல்ல அடுத்தவங்க போய் நின்று என்ன விட்டு அவ்வளோ பேர் இறந்தாங்க. எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் புழுத்தினான். சகீத் களிமா சொல்லியிருக்கிறாங்க, செய்தாயிருக்கிறாங்க. நம்ம நிலைமை சைதாவுக்கெல்லாம் பெரிய திட்டம் நமக்கு இல்லை, நமக்கு நல்லா தெரியும். ஸோ வெற்றி பேச்சு பேச வேண்டாம். முஸ்லீமாக வாழறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கோம், ஈமானோட மரணிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கோம், இதுதான் கேள்வி. எனவே அன்புக்குரியவர்களே, வரலாறுகள் செய்திகளை நாம் பார்த்தால், அதை படித்தால், ஏன் என்னுடைய ரப்பு இதை பாடமாக நடத்துகிறான் என்பதை தெரிந்து கொண்டு நாம் தனிமையில் உட்கார்ந்து சிந்தித்து செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு இனிவரும் காலங்களிலாகவும் ஈமானோடு, அதாவது கலப்பில்லாத ஈமானோடு வாழ்வதற்காக முழு முயற்சி செய்வோம். நமது முயற்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வார் என்று எனக்கும் உங்களுக்கும் நசீஹ் செய்தவனாக முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்றோம். இந்த உலகத்தில் ரொம்ப கேவலமான வார்த்தை அடிமை. இஸ்லாத்தில் அல்லாஹ்வின் அடிமை என்பது தான் உயர்ந்த பதவி. அதனால தான் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ் ஒருத்தர் என்ன சொன்னாங்க, நான் முதல்ல யார், ரசூல் கிடையாது, முதல்ல நான் யார், அவனுக்கு அடிமை, அப்புறம் தான்ப்பா ரசூல்னாங்க. முதல்ல தன்னை பெருமைப்படுத்தக்கூடியதாக ரசூலை சொல்லவில்லை. அல்லாஹ் என்னை வகையை கொடுத்து தேர்ந்தெடுத்தேன் சொல்லவில்லை. நான் எனது ரப்புக்கு அடிமை, அதன் பிறகு அல்லாஹ் என்னை அவனுடைய தூதராக்கினான் என்று உயர்த்து கூறினாங்க. அப்போ நமக்கு ரசூல் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஒரு அந்தஸ்து அடைஞ்சிருக்கும். அது என்னதுதான், அல்லாஹ்வுடைய அடிமை. இது ஒன்று போதும்.
இது எல்லோருக்கும் சமமாக வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான அந்தஸ்து, உயர் பதவி. இந்த உலகத்திலேயே உயர் பதவி எதுன்னு சொன்னால், நாட்டுக்கு அதிபராக இருக்கிறதில்லை, கஜானாவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதில்லை, இராணுவ தளபதியாக இருப்பதில்லை. படைத்த ரப்பு யார் என்று தெரிந்து அவன் முன்னால் மண்டியிட்டு அவனிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய, அவனுடைய அருளை வேண்டக்கூடிய உண்மையாளர்கள் உள்ளவராக இருக்கின்றோமே, நாம் தான் இந்த உலகத்தில் உயர்ந்த பதவியில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றோம். இப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிற ரப்பு நமக்கு மறுமையில் அதை பயன்படுத்துவதற்காகத்தான், நாம் சோனம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு ஒரு வேதத்தையும் அதை விளக்குவதற்காக ஒரு தூதுரை தந்தான். ஹுவல்லதி அரசர ரசூலுஹு பில் ஹுதா வதீனில் ஹக்கி லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலோ கரிகள் காஃபிர்கள் வெறுத்த போதிலும் சத்தியத்தை கொண்டு ஒரு வேதத்தையும் ஒரு நபியையும் ஒரு தூதரையும் இறக்கியிருக்கின்றார் ரப்பு. இவர்கள் விரும்பினாலும் வெறுத்தாலும் இதுதான், இந்த சத்திய மார்க்கம் தான் உலகில் உள்ள அத்தனை மார்க்கத்தையும் மிகைத்து நிற்கும், அதுதான் வெல்லும் என்று அல்லாஹ் ரப்புல் கூறுகின்றான். அல்லாஹ் தந்த அந்த மிகைத்து நிற்கக்கூடிய மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம். இப்போ இந்த நேரத்தில் நாம் ஒரு சில முடிவுகளை எடுக்கணும். நல்லா விளைக்கிடுங்க. சும்மா சடங்கு இல்லை, இது தொழணும், வேறு வழி இல்லை, யாரும் தொழ வேண்டாம். சும்மா என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லீம்கள் செய்த கருணையில் ஒரு பாகம். எப்படி நமக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் எங்கேயாவது உட்காருவோமா? இஸ்லாத்தை பற்றி படித்ததுக்கு உட்காருவோமா? உட்கார மாட்டோம். ஆனால் ஒரு வருடத்திற்கு 52 வகுப்புகள் நடக்கிறது. ஜும்மா என்ற பெயரில் 52 வாரம், ஒரு வருடத்திற்கு 52 வகுப்புகள் நடக்கிறது. இதை முறையாக இங்கே நிற்பவர்களும் அங்கே இருப்பவர்களும் பயன்படுத்தி கொண்டால் இஸ்லாத்தை அழகாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி எப்படி இருக்கணுமோ, இன்றைக்கி நம்ம இஸ்லாம் ஜும்மா கூட எப்படி செய்கிறோம், ரொம்ப அதாவது மிஸ்யூஸ் பண்ணுறோம். ஏதோ வரணுமென்ட்டு வாரோம், தூங்குறதுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது, வந்தவுடனே ஃபேன் எங்கே இருக்குது, எங்கிட்ட இருந்தால் கூலாக இருக்கும். வரும்போதே சில பேர் உறைஞ்சிக்கிட்டே நடந்து வராங்க. அதெல்லாம் மிக பாராட்டப்படக்கூடிய ட்ரைனிங். இதெல்லாம் எங்கே பயிற்சி எடுத்தாங்கன்னு தெரியல. வந்து உட்கார்ந்தவொடனே சட்டை இறக்கிறாங்க. உங்களுக்கு உடல்நிலை முடியலைன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தரட்டும். இல்லை இதுதான் உங்களுக்கு வளமையாக இருந்தால் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள், அவ்வளோதான். அதனால் எல்லாத்திலும் என்ன செய்ய முடியாது, குற்றவாளியாக ஒரு காலம் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு உண்மையில் உடல் லோவ் இருக்குது, முடியலை, ராத்திரி லேட்டாக படுத்தேன், கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் ஹைர், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். இல்லை வந்த உடனே நான் கடைசியில் போய் தான் இருப்பேன், சைடு சவர்லாம் சாயுவேன், நான் நிம்மதியாக இருக்கணும், எனக்கு எந்த விதமான சங்கடம் நினச்சின்னா இங்கே வேணால் சும்மால சங்கடமெல்லாம் உறங்கலாம். கபரில் போய் என்ன செய்ய போறிய, கபர் குழுக்கள் என்ன செய்ய போறிய, மண்ணை தப்பன்னு தள்ளிட்டு போயிடுவானா சொந்தக்காரன், புள்ள போயிடுவான், தாப்பம் போயிடுவான், புள்ள போயிடுவான், தாப்பம் போயிடுவான். யார் இருந்தானோ அவனுக்கு பேர் என்னது, ஜனாசா, மையம், சவம், டெட்பாடி, இப்படி நிறைய பேரை வச்சு எரிப்பான், புதைப்பான், என்னமா பண்ணிட்டு போயிடுவான். இல்லை அடுப்புக்குள்ளே விட்டு சாம்பல் ஆளு கேரி பேக்கரை கட்டி கையில் கொடுத்துருதான், கொண்டு போய் எங்கே கரைச்சிட்டு போ அப்படின்னு. இதுதான் நம்மளுடைய யதார்த்த நிலை, இறுதி நிலை. ஆனால் நமக்கு மரணத்திற்கு பின்னால் எல்லோருக்கும், மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. வருஷக்கண்ணும் நாம் அறிந்து கொள்ள முடியாத, பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியாத ஒரு மறைவான ஒரு ரகசிய வாழ்க்கை இருக்கிறது. அதை வாழாமல் எந்த மனிதனும் கடந்து சென்று விட முடியாத மகசருக்கு, மைதானத்திற்கு, கேள்வி கணக்கு இருக்குது. அதனால் அந்த இடத்துல சுகமாக நம்ம உறங்கணும்னா இங்கே சில சுகங்களை தியாகம் பண்ணுங்க. காலையில் எழும்பொழுது இன்று வெள்ளிக்கிழமை, நாட்களில் சிறந்த நாள். இந்த நாள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. இந்த நாள் தான் அல்லாஹ் உலகத்தை படைத்தான். இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறக்கப்பட்டாங்க. இந்த நாளில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியை அழிக்க இருக்கின்றான். எனவே அல்லாஹ் சொன்ன போல நாட்களிலேயே சிறந்த நாள், சூரியன் உதிப்பதிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அந்த நாளை நான் அடைஞ்சிருக்கிறேன், சுபுகனை அடைஞ்சிட்டேன். ரப்பே, இந்த சிறப்புக்குரிய நாளை அடைய வைத்து உனக்குத்தான் எல்லா பெருமையும் என்று காலையிலேயே கங்கணம் கட்டி கொண்டு வேகமாக வேலை பார்த்துருந்தா சும்மாவுக்கு நேரத்தை வந்திருப்போம். பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு விட்டா போகிறோமா? காலையில் ட்ரெயின் சொன்னால் ராத்திரியே தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில் ட்ரெயின்னு சொன்னால் ராத்திரியே தூக்கம் வர மாட்டேங்குது. பிறண்டு படுக்கான், பொண்டாட்டி சத்தம் கொடுப்பான், பிள்ளை சதை சீக்கிரம் ட்ரெயின் போயிட்டா சொர்க்கத்துக்கு போக முடியாது, தண்டவாளத்தில் நம்ம நிற்போம். அப்படியா? இல்லையே, ட்ரெயின் போனால் பிளேட்டில் போ, இல்லை வீட்டில் இரு. ஆனால் உனக்கு ஜும்மா ஒரு ஜும்மா போனால், இன்றைய நாளின் ஜும்மாவை தவறவிட்டால் இனி வாழ்க்கையில் இன்றைய ஜும்மாவை ஒன்றால் எடுக்கவே முடியாது. போனது தான். எப்படி நமது உயிர் பிரிந்து விட்டால் மீண்டும் புகாதோ, அறுந்தது எப்படி ஒட்டாதோ, அதுபோல வக்து என்பது கடந்து விட்டால் மீண்டும் திரும்பாது. ஒவ்வொரு வாரமும்
ஜும்மாவை தவறட்டு விட்டுக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட ஒரிஜினல் முகம் தெரியாமல் இஸ்ரேலில் உட்காந்துக்கிட்டு அவன் பயப்படுதான். முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய பேர ஆயுதம் தெரியுமா ஜும்மா அப்படிங்கிறான். அங்கே வந்து பார்த்தா தெரியும் எல்லாம் டம்மியாக இருக்கிறாங்க. ஜும்மாவே இல்லை, இது சும்மான்னு சொல்லிடுவான். வெளியிருந்து கொண்டு பயந்துக்கிட்டு இருக்கிறான். ஜும்மா என்றால் மிகப்பெரிய விஷயம். நம்ம சமுதாயத்துக்கு அப்படி இல்லையே, நம்மளுடைய தூதர் நமக்கு வாங்கி தரலையே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான பேர ஆயுதம், பெரிய அறிவு களஞ்சியம், நீங்கள் கற்கக்கூடிய இடம், ஒரு முஸ்லீம் பிறக்கக்கூடிய இடம், ஒரு மூமின் உயரக்கூடிய இடம் இந்த ஜும்மாவுடைய மேடையும் இந்த ஜும்மாவுடைய மஜ்லிஸும் தான். இதை மட்டும் நீங்கள் தவறா மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சமுதாய குற்றவாளிகள். இல்லை அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், உனக்கு தந்த வாழ்க்கையை, உனக்கு தந்த நேரத்தை எப்படிப்பா செலவழிச்சுன்னு கேட்கும் பொழுது நாம் கணக்கு கொடுக்கணும். நம்ம அல்லாஹ்வுக்காக 5 வக்து தொழுது அல்லாஹ்விடத்தில் முஸ்லீம் என்பதை நிரூபிப்பதற்காக, ஈமான் இருக்குது என்பதை காட்டுவதற்காக 5 வக்து தொழுது ஜும்மாவை பேணி ரமலானின் நோன்பு நோட்டு முடிந்தால் உம்ராவோ அல்லது ஹஜ்ஜோ செய்யக்கூடிய சிறந்த மக்களாக இருந்து ஜக்காத் கொடுக்கக்கூடிய இது அடிப்படை விஷயம், பேசிக்கான விஷயம். இதை மினிமம் முஸ்லீம் செய்யத்தான் செய்யணும். இதை விட தரஜா வேணும்னா வேற அமல் இருக்கு. இதெல்லாம் மினிமம். முஸ்லீமாக இருக்கக்கூடிய செய்யக்கூடிய மினிமமான இபாதத் இதெல்லாம் இது செய்து தான் ஆகணும். இதிலேயே நாம் ஒன்று தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்தி சொல்ல வரோம், நாம் நம்முடைய குடும்பத்துக்கு என்னது எதை விட்டுவிட்டு செல்கின்றோம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சிந்தனைக்கு தருகின்றேன். எனவே இனி வரும் காலங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியையும், ஒவ்வொரு நாளிகையும் எதை செய்தாலும் அதில் அல்லாஹை நினைவுபடுத்தி அல்லாஹோடு தொடர்புற்றி செய்யக்கூடிய சிறந்த மக்கள் உள்ளவர் நம்ம ஆக்கி விட வேண்டும். நம்ம பார்த்தாலே யாருக்கு பயம் வரணும் தெரியுமா? ஷைத்தானுக்கு பயம் வரணும். நம்ம அவன் பயப்படணும் நினைப்பட இல்லை, சைத்தானுக்கு நம்மளை பார்த்தா பயப்படணும். என்னமோ காலகாலமாக இந்த ஆள்கிட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவனை வீழ்த்தவே முடியலையே என்று சைத்தான் நம்மகிட்ட சோர்வடையணும். அந்த கட்டத்துக்கு வராத வரைக்கும் வெற்றியினுடைய வாய்ப்பு நமக்கு உறுதி செய்யப்படலை. வெற்றி கிடைச்சிடாது, வெற்றியுடைய வாய்ப்பு உறுதி செய்யப்படலை. அப்போ வெற்றியின் வாய்ப்பு உறுதி செய்வதற்கு சைத்தானை நம்ம மிரட்டக்கூடிய இடத்துக்கு நம்ம மாறணும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை நிறைவேற்றுகின்றேன். அல்லாஹ் சொன்னது போல உமர் எந்த வழியாக வருகின்றாரோ அந்த வழியே சைத்தான் வந்து கொண்டிருந்தார். சைத்தான் தனது பாதையை மாற்றிக்கொள்ளும். ஏன் உமர் பார்த்தோன்னே சைத்தானத்தை இவர்கிட்ட போயிட்டு நம்ம டைம் வேஸ்ட். இவர் அசைச்சு கூட பார்க்க முடியாது, ஆட்டி கூட பார்க்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங் இவர் ஈமான் விஷயத்தில். யாருக்கு தெரிஞ்சிருக்கு? சைத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துக்கு நகரணும், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துக்கு நம்ம நகரணும்.